அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், செயல்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் தள்ளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எந்த ஒரு சொற்பொழிவாக இருந்தாலும் ஆரம்பமாக இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுபடுத்திய அந்த ஒரு நபிமொழியை உங்களது சிந்தனையிலும் முதற்கட்டமாக பதிய வைத்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அழித்து மறுமையில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, எதற்காக வேண்டி இந்த நல்ல நாளில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், முஸ்லீம்களாகிய நம் மீது ஒரு கடமை உண்டு. நம்மை சுற்றி வாழ்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது தலையாய கடமை. இல்லாவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் யார் அதனை மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தில் தண்டனை வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பர்களும் நானும் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற அந்த மறுமை நாளில் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. அன்பானவர்களே, நிகழ்ச்சியினுடைய ஒரு கருப்பொருள் வாழ்வின் லட்சியம். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவருடைய ஒவ்வொரு துறையிலும் பிறந்து வளர்ந்து வரும்போது பள்ளித்துறையிலிருந்து
மேல் படிப்பு பட்டப்படிப்பு படிப்பது வரை, தொழில்துறையிலிருந்து மிகப்பெரிய சம்பாத்தியத்திற்குண்டான துறை வரை எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய வாழ்விலே ஒரு லட்சியம், ஒரு டார்கெட் உண்டு. அந்த லட்சியத்தை எதிர்பார்த்து அடைவதற்காகத்தான் இந்த உலகத்தில் நம்முடைய முயற்சிகள் பலவாறாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நிறைய படைப்பினங்கள் உண்டு பாருங்கள். வானத்தில் பறந்து செல்கிற பறவை இனங்கள், நீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்கள், தரையில் ஊர்ந்து செல்கிற உயிரினங்கள், கால்நடைகள், எத்தனையோ உயிரினங்களுக்கு மத்தியில் தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். எல்லா உயிரினங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னங்க? எல்லா உயிரினங்களும் உண்ணுகிறது, உறங்குகிறது, ஓய்வெடுக்கின்றது, மலஜலம் கழிக்கின்றது. இப்படி எல்லா உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல நாமும் உண்ணுகிறோம், உறங்குகிறோம், ஓய்வெடுக்கிறோம், மலஜலம் கழிக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்வு என்றால், அந்த படைப்புகளுக்கும் நமக்கும் என்ன சகோதரர்களை வித்தியாசம் என்றால், வித்தியாசம் உண்டு என்பதை நம்முடைய வாழ்வை சாட்சியாக ஆக்கி நிரூபிக்க கடமைப்பட்டவர்கள் நாம். வெறுமனே உண்ணுவது, ஆடை அணிவது, உறங்குவது, பொழுதுபோக்குகளிலே ஈடுபடுவது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிப்பது, இரவு வந்தால் உறங்குவது, இதுவல்ல வாழ்வு. வாழ்வில் ஒரு லட்சியம் வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல நம்முடைய ஒவ்வொரு துறைகளிலும் நமக்கு ஒரு லட்சியம் இருப்பதைப் போல உலக விஷயத்திற்கு இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற ஒரு வாழ்வு உண்டு என்பதை நம்புகிறவர்கள் தான் இங்கே வந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்து மத சமுதாயத்தில் அதை பூர்ண ஜென்ம பூமி என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தில் பரலோக ராஜ்யம் என்பார்கள். இஸ்லாமியவர்களுடைய நம்பிக்கை மறுமை வாழ்வு. இந்த பூர்ண ஜென்ம பூமி, பரலோக ராஜ்யம், மறுமை வாழ்வு, இப்படி ஒரு வாழ்வு இறந்த பிறகு நமக்கு உண்டு என்று இந்துக்கள் நம்புகின்ற பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் நம்புகின்ற பைபிளிலும் பக்கம் பக்கமாக குறிப்புகளை பார்க்கலாம். உலக மக்களுக்கெல்லாம் அருளப்பட்ட திருக்குரானிலும் அதிகமான பக்கங்களை இறைவன் அதற்காக வேண்டித்தான் ஒதுக்கி இருக்கிறான். இறந்த பிறகுள்ள ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வில் பகவத்கீதை கூறுவதைப் போல யாரெல்லாம் இந்த உலகத்தில் தர்மத்திற்கு எதிராக அதர்மமான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அக்கினி நிறைந்த நரக நெருப்பை கடவுள் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பகவத்கீதையினுடைய வாசகம், பைபிளுடைய வாசகம். ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. பொல்லாத இந்த மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்தில் இறைவன் நரக நெருப்பை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்படியானால் நம்முடைய வாழ்விலே ஒரு லட்சியம் இந்த உலகத்தில் மட்டும் லட்சியங்களோடு வாழ்வதல்ல, இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு. அதை எதிர்கொள்ளுகிறவர்கள் நாமெல்லாம். அந்த வாழ்வில் இந்து மக்கள் நம்புகிற பகவத்கீதையில் குறிப்பிடுகிற சொர்க்கலோக வாழ்வு, நரைமுடி இல்லாத, பலகீனம் இல்லாத, நோய் இல்லாத, மரணம் இல்லாத சொர்க்கத்து வாழ்வு, இது எல்லாம் நாம் நம்புகிறோம். அந்த சொர்க்கத்தை அடைவது நம்முடைய லட்சியம் என்கிற ஒரு லட்சியத்தோடு இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் ரொம்ப குறைவுங்க. இந்த உலகத்தை எப்படி சொர்க்கமாக அனுபவிக்க முடியும் என்பதைத்தான் மனிதர்கள் யோசிக்கிறார்களே தவிர, இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற ஒரு வாழ்வில் நமக்கு சொர்க்கம் நரகம் உண்டுமே, அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு உண்டான லட்சிய வழிகள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் ஆய்வு செய்வதற்காக, நம்முடைய உள்ளத்தில் ஒரு தூண்டுகோல் உருவாவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவன் 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், யா ஐயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுசக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். நரக நெருப்பினுடைய வேதனை நம்மால் தாங்க முடியாது.
இதையெல்லாம் ஒத்துக்கொண்டவர்கள் தானே நாம். இப்போது பாருங்கள், இந்த உலகத்தில் நம்முடைய லட்சியங்களில் தலையாய லட்சியம் எது தெரியுமா சகோதரர்களே? நம்மையெல்லாம் இந்த உலகத்திலே படைத்து நாம் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ ஆரவாரமோ போராட்டமோ கலகங்களோ வேண்டுதலோ செய்யாமலேயே நமக்கு சுவாசிக்கின்ற காற்றை தந்து, நமக்கு சூரியனுடைய வெப்பத்தை தந்து, இரவு பொழுதில் சந்திரனுடைய பிரகாசத்தை தந்து, மனைவி மக்கள் கண் குளிர்ச்சியான ஒரு வாழ்வை இந்த உலகத்திலே தந்து, இந்த உலகத்தை நமக்கு வசப்படுத்தி தந்து, கேட்கிற பொழுதெல்லாம் மலைகளை நமக்கு வழங்கி வளங்களை தந்து, இப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்போடு இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவன் யார் என்பதை நம்முடைய வாழ்விலே கண்டிப்பாக கண்டறிவது நம்முடைய வாழ்வினுடைய பிரதானமான லட்சியம். நம்முடைய இறைவன் யார்? இரண்டாவது, அந்த இறைவனை நெருங்குவதற்குரிய வழிகள் என்ன? அந்த வழிகளின் மூலம் நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தியதைப் போல அந்த பரலோக ராஜ்யம், பூர்ண ஜென்ம பூமியில், சொர்க்கத்து வாழ்வில், அந்த மறுமை வாழ்வில் நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றி சொர்க்கம் செல்ல என்ன வழி? இதுதான் நம்முடைய தலையாய லட்சியமாக இருக்க வேண்டும். ஏன் நான் அதை திரும்ப சொல்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்தை பொறுத்தவரையில் நாம் நினைப்பதையெல்லாம் சாதித்து விட முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரமே அவருடைய கையில் இருந்தாலும் உள்ளத்தில் நினைப்பதையெல்லாம் அவரால் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியுமா என்றால் முடியாது. காரணம், முதுமை ஒரு தடையாக இருக்கலாம், நோய் ஒரு தடையாக இருக்கலாம், மரணம் ஒரு தடையாக இருக்கலாம். முதுமை, நோய், மரணம் இல்லாத மனிதர்களே கிடையாது. அவ் உள்ளத்தில் நினைத்ததையெல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியுமா என்றால் முடியாது. நிறைய ஆசைகளை உள்ளத்தில் தாங்கியவர்களாகத்தான் பெரும்பான்மையினர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்கிறார்கள். அப்படியானால் இந்த உலகத்தை விட அந்த வாழ்வு தாங்க நமக்கு மிகப்பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த வாழ்வுக்குரிய அதிபதி யார்? நம்முடைய இறைவன் யார்? பாருங்க, வானம் ஒன்று, பூமி ஒன்று, சூரியன் ஒன்று, சந்திரன் ஒன்று, இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் ஒன்று. ஆனால் கடவுள் என்று வரும்போது நம்மில் நிறைய பேர்களுக்கு நிறைய கடவுள்கள் உண்டு. நம்முடைய உண்மையான கடவுள் யார்? காலம் காலமாக இந்து சமுதாய குடும்பத்தில் பிறந்தோம் என்கிற ஒரே காரணத்திற்காக நம்முடைய பெற்றோர்கள் நாம் வளர்ந்து வரும்போது இதுதான் கடவுள் என்று நமக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி அதை வணங்கி வழிபடுகிற சகோதரர்களும் உண்டு. கிறிஸ்தவ சமுதாயத்தில் பிறந்த ஒரு சகோதரன் வளர்ந்து வரும்போது சர்ச்சுகளுக்கு அழைக்கப்பட்டு இயேசு பெருமானரை காண்பித்து அப்படிப்பட்ட வளர்ப்பு முறையில் அதுதான் தெய்வம், வழிபாடு, கடவுள் என்று வளர்க்கக்கூடிய மக்களும் உண்டு. முஸ்லிம் சமுதாய மக்கள், நான் இங்கே முஸ்லிம் என்று குறிப்பிடுவது ஆரம்பத்திலே உடைய சிந்தனையில் ஒரு செய்தியை நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாகூர், ஏர்வாடி, அஜ்மீர் போன்ற நிறைய இடங்களில் தர்காக்கள் உண்டு. அங்கே போய் வழிபடுவது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு விரோதமானது. அப்படி வழிபடுகிற மக்களை இங்கே நான் கருத்தில் கொண்டு பேசவில்லை. முஸ்லிம்கள் பள்ளி வாயிலுக்கு செல்வார்கள், வணக்கங்களை தன்னுடைய தலையை பூமியிலே சிரம் சாய்த்து வணங்குவார்கள். அவர்கள் அல்லாஹ் என்கிற ஒரு இறைவனை அவர்கள் வணங்குகிறார்கள். இப்போ கடவுள் என்று வரும்போது நமக்கு மத்தியிலே நிறைய கடவுள்கள், வேறுபாடுகள் உருவாகிறது. இதை உருவாக்கியது யார் என்பதை கண்டறிந்து உண்மையான கடவுள் யார் என்பதையும் நாம் விளங்கி, இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளில் இதே போல வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நம்முடைய லட்சியம் என்ன? வாழ்வினுடைய லட்சியம் என்ன? வாழ்வினுடைய லட்சியம் நம்மை படைத்த இறைவனை அறிவது. நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாயையும் தந்தையும் அறிந்தோமா இல்லையா? அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து பாசத்தோடு நேசித்து வாழ்கிறோமா இல்லையா? பெற்றெடுத்த தாயையும் தந்தையும் அறிந்த நாம் இந்த உலகத்தையே நமக்காக வேண்டி தந்த அந்த இறைவன் யார் என்பதை ஏன் அறியாமலேயே இருக்கிறோம்? இங்கே வந்திருக்கிற உங்களுடைய சிந்தனைகளை குறைத்து மதிப்பிடவோ உள்ளத்தை காயப்படுத்தவோ இந்த குறிப்புகளை நான் சொல்லவில்லை.
ஒரே இறைவனை மட்டுமே வணங்காமல் பார்ப்பதையெல்லாம் நாம் வணங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் அதை வணங்குகிற சமுதாய மக்களுடைய வாழ்வில் நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. கேரளத்து மாநிலத்தில் சபரிமலை என்றொரு மலை உண்டு. சமீபத்தினுடைய நீதிமன்ற தீர்ப்பாக இருக்கிற காரணத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 116 மக்கள் வழிபாடு நடத்த செல்லும் போது கூட்ட நெரிசலில் அவர்கள் இறந்து போனார்கள். மகர ஜோதி என்கிற ஒரு ஜோதி அங்கே இருப்பதாகவும் அது குறிப்பிட்ட நாளில் வெளிப்படுவதை பார்த்து வணங்குவதற்காக ஒரு சில மக்கள் செல்கிறார்கள். இந்த 120க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் ஒரு வழிபாட்டு தலத்தில் இறந்து விட்டதை பார்த்தவுடனே இந்த மகர ஜோதி இப்படி உருவாவது செயற்கையா இயற்கையா? ஆரம்பத்தில் சொன்னார்கள் அது மகர ஜோதி என்பது இறைவனுடைய வெளிப்பாடு, தெய்வீக சக்தி என்று சொன்னார்கள். நீதித்துறையின் மூலம் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அது எப்படி உருவாகிறது என்று பார்த்து நீதித்துறையின் மூலம் தீர்ப்பாகி வெளிவந்தது பத்திரிகைகளிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். அது வனத்துறை அதிகாரிகளால், கோயிலினுடைய அறக்காவலர்களால், காவல்துறை அதிகாரிகளால் வேண்டுமென்றே செயற்கையாக பத்த வைக்கப்படுகிறது தானே தவிர அது இயற்கை அல்ல, தெய்வீகத்தன்மை அல்ல என்பது பட்டவர்த்தனமாக வெளிச்சத்திற்கு வந்த ஒரு உண்மை. நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், ஆரம்பத்தில் சொன்னதைப் போல அதை வணங்குகிற, நம்புகிற, வழிபடுகிற மக்களுடைய உள்ளத்தை ஊனப்படுத்தவோ காயப்படுத்தவோ அல்ல. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 3 பேர் சேர்ந்து பத்த வைக்கிற ஒரு தீபத்தை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி 120 உயிர்கள் அன்றைக்கு போனது என்றால் இது ஒரு வணக்க வழிபாட்டு நெறிமுறையாக இருக்க முடியுமா? காஷ்மீர் என்று சொல்லப்படுகிற குளிர் தேச பிரதேசத்தில் அமர்நாத் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி, அங்கே சிவலிங்கம் என்று ஐஸ் கட்டி, ஒரு நீண்ட ஒரு ஐஸ் கட்டியை சிவலிங்கம் என்று சொல்லி மக்கள் வணங்கி வழிபடுகிறார்கள். அந்த வழிபடுகிற வருடத்திற்கு ஒரு முறை 40 லட்சம் மக்கள் கூடுகிறார்கள். 40,000 இராணுவ அதிகாரிகள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 12 அடி இருந்த அந்த பகவான் திடீரென 6 அடியாக குறைந்து விட்டார். ஐஸ் கட்டி தானே, குறைந்து போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்கிறது, குறைந்து விட்டது. 12 அடி இருந்த அந்த பகவான் 6 அடியாக எப்படி குறைந்தார் என்பதை கண்டறிவதற்காக வேண்டி நீதிமன்றத்தின் மூலம் ஒரு விசேஷமான கமிஷன் அமைக்கப்பட்டது. கமிஷன் நீதித்துறைக்கு வழங்கிய ரிப்போர்ட் என்னவென்றால் 4 லட்சம் மக்கள் கூடுகிற மக்களுடைய மூச்சு காற்றின் காரணமாக அது உருகிவிட்டது. எவ்வளவு பெரிய ஒரு கேலி கூத்து! பகவானை தரிசிக்கிற மக்கள் வேண்டுமானால் உருகலாமே தவிர பகவான் உருகக்கூடாது. அப்ப அது கடவுள் அல்ல. உடனே 6 அடியாக இருந்தது மீண்டும் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நீதிமன்றத்தின் மூலம் பிறப்பித்த உத்தரவு என்ன தெரியுமா? அதுதான் வேடிக்கை. பக்தர்கள் யாரும் அதை சுற்றி அடுப்புகளை பத்த வைத்து ரொட்டிகள் சுடக்கூடாது. காரணம், அந்த வெப்பக்காற்றின் மூலம் அந்த கடவுள் பகவான் உருகி விடுகிறார். ஆகவே 100 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி அங்கே போய் பக்தர்கள் தனக்கு தேவையான உணவுகளை சமைத்துக் கொள்ள வேண்டும். யாரும் இதற்கு பக்கத்திலே யாரும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. இதெல்லாம் 4 லட்சம் மக்கள், 5 லட்சம் மக்களுடைய வழிபாட்டு சிந்தனை. கும்பமேளா நடத்துகிறார்கள் இந்தியாவில். அசிங்கமான, அருவருக்கத்தக்க நிர்வாண கோலத்தில் கடவுளை வணங்கி வழிபடுகிறோம் என்கிற பெயரில் உலகமே தொலைக்காட்சியிலே பார்த்தது. சமீபத்தில் இறந்த புட்டப்பர்த்தி சாய்பாபா நடமாடுகிற ஒரு கடவுளாகவே உலகத்தில் வாழ்ந்தார். லட்சக்கணக்கான 165 நாடுகளில் அவருக்கு ஆசிரமங்கள் உண்டு. லட்சக்கணக்கான மக்களுடைய தொண்டர்களை பெற்ற ஒரு மிகப்பெரிய, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கடவுள். 1913ஆம் ஆண்டு பிறந்தார். 26ஆம் ஆண்டு தன்னுடைய 13வது வயதில் சீரடி பகவானுடைய சிஷ்யன் தான் நான் என்று மெல்ல மெல்ல சொல்ல ஆரம்பித்தார். நாட்கள் செல்ல செல்ல நான் தான் பகவான் என்று சொன்னார். ஏதாவது அற்புதங்களை நிகழ்த்தினால்தான் மக்கள் நம்புவார்கள் என்பதற்காக பூக்களை எடுத்து வீசுவாராம். அது பார்க்கிறவர்களுடைய கண்களில் தெலுங்கு மொழியில் சத்திய சாய்பாபா என்று தெரியும் என்கிற ஒரு பிரபகண்டாவை உருவாக்கினார்கள்.
வெளிநாட்டிலே இருந்து யாராவது பூஜைக்காக வேண்டி வந்தால் அவர்களுக்கு மட்டும் வாட்சுகளையும் செயின்களையும் காதுகளில் இருந்தும் கைகளில் இருந்தும் கொடுப்பார். இந்திய நாட்டு மக்கள், பாமர மக்கள் பூஜைக்கு போனால் அவர்களுக்கு கொடுப்பது வெறும் விபூதி மட்டும்தான். இப்படி அவர் தன்னைத்தானே சொன்னது என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் மந்திரவாதி அல்ல, தந்திரவாதியும் அல்ல, நான் ஒரு தெய்வீக பிறப்பு, வானத்தை பூமியாக பூமியை வானமாக நான் மாற்றுவேன் என்றார். ஆனால் இப்பொழுது அது தேவையில்லை, ஆகவே அந்த பணியை என்னால் செய்ய முடியாது என்றார். தெய்வீகத்தன்மை. நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய கண் எதிரே நடந்த உண்மை என்னங்க? சிறுநீரக கோளாறால் இதயத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி அரித்து அதனுடைய பலகீனத்தால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த பகவான் தானாகவே எழுந்து வருவார். காரணம், அவர் மனிதர் அல்ல, அவர் கடவுள். வானத்தை பூமியாக பூமியை வானமாக மாற்றுகிற அற்புத ஆற்றல் படைத்தவர் என்று மக்கள் எல்லாம் நம்பியிருந்தார்கள். ஆனால் அவரோ மருத்துவரையும் மருந்துகளையும் சார்ந்திருந்தார். மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், அவர் இறந்து போய்விட்டார். அவரை கடவுள் என்று வணங்கி வழிபட்டு வந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு வீதியிலே நிற்கிறார்கள். அது மட்டுமல்ல, இறந்த பிறகு பத்திரிகை செய்தியை பார்த்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல். அவருடைய தனி அறை என்றொரு அறை உண்டு. அந்த அறைக்கு பெயர் என்ன தெரியுமாங்க? யஜூர் வேத அறை. அந்த அறையை அவர் இறந்த பிறகு போய் திறந்து பார்த்தால் தங்க கட்டிகள், வைரங்கள், வைடூரியங்கள், பணக்கட்டுகள், நிறைய நிறைய காசோலைகள், கூட்டி கழித்து பார்த்தால் 50,000 தாண்டி கோடிகள் கொண்ட சொத்து பெருமானம். பாபாவுக்கு மனைவி இல்லை, மக்கள் இல்லை. எப்படி வந்தது இந்த சொத்து என்று கேட்பதற்கு பத்திரிகையாளர்களும் இல்லை, நீதித்துறையும் இல்லை, பக்தர்களும் கிடையாது. பக்தர்களிடமிருந்து வருகிற காணிக்கையை முறையாக வாங்கி அறக்காவலர்களிடத்திலே கொடுத்து ரசீதை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக பத்திரமாக வாங்கி தன்னுடைய தனி அறையில் வைத்துக் கொண்டார் என்றால் என்ன நியாயம் இது என்று கேட்பதற்கு கூட ஆள் இல்லை. நம்ம நாட்டிலே இருக்கிற அம்பானிகளும் உலக அளவில் இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இன்றைக்கு திரும்பி பார்க்கிறார்கள். காரணம், அவர்களை விட மிகப்பெரிய செல்வச் செழிப்பில் இருக்கிறவர்கள் எல்லாம் நடமாடுகிற தெய்வங்கள். தெய்வத்திற்கு எதற்கு காசு, தெய்வத்திற்கு எதற்கு சொத்து? எத்தனையோ பிரேமானந்தாக்கள், நித்யானந்தாக்கள் இந்த சமுதாய மக்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி எவ்வளவு ஏமாற்றுகிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் பிடித்து வழக்கை பதிவு செய்து கடவுள்கள் இன்றைக்கு ஜெயிலிலே உண்டு. இறந்து போன கடவுள்கள், நோய்வாய்ப்பட்ட கடவுள்கள், பலகீனமான கடவுள்கள். இந்த நிலை ஏன் வந்தது சகோதரர்களே? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் வந்தது? ஆரம்பகால முனிவர்கள் எல்லாம் தவறான ஒரு கருத்தை சொன்னார்கள். இறைவன் இந்த உலகத்தில் எக்கு திசைகளிலும் இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்கிற ஒரு சித்தாந்தத்தை விதைத்தார்கள். அப்படி விதைத்ததனுடைய விளைவுதான் பார்க்கிறதெல்லாம் கடவுள் என்கிற ஒரு சித்தாந்தம் மெல்ல மெல்ல மக்களுடைய உள்ளத்தில் ஊடுருவ ஆரம்பித்தது. அதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், பிரேமானந்தாக்கள், நித்யானந்தாக்கள், சாய்பாபா போன்ற இப்படிப்பட்ட உயிரோடு வாழ்கிற மக்களை கடவுள், கடவுளுடைய அவதாரம், இவர்களின் மூலம்தான் கடவுளை நெருங்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை, இப்படி வார்த்தெடுக்கப்பட்ட மக்கள் நாளடைவில் என்ன சிந்தனைக்கு மாறினார்கள்? உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மிருகங்களை எல்லாம் மக்கள் வழிபாட்டுக்குரியதாக கருத்தில் கொள்ள ஆரம்பித்தார்கள். அதையும் கூடாது என்று சொல்லி கற்கள், சூரியன், சந்திரன் இனி மக்கள் வணங்குகிற பொருளே கிடையாது. அப்ப நம்முடைய கடவுள் யார் சகோதரர்களே? அடுத்தது பாருங்கள், கடவுள் என்றால் நான் வணங்குகிற ஒரு கடவுள் என்றால் அது இந்த உலக மனித சமுதாயத்தினுடைய கடைக்கோடியில், ஜெர்மன், ஐரோப்பியா எந்த ஒரு கடைக்கோடியில் போய் நின்று கொண்டும் என்னுடைய இறைவனை பற்றி நான் சொன்னால் மக்களுக்கு தெரிய வேண்டும், அதுதான் இறைவன். இந்தியாவில் இருக்கிற கடவுளை பஹ்ரைன் நாட்டு மக்களிடத்தில் வந்து சொன்னால் தெரியாது. இங்கே வணங்குகிற இந்து சமுதாய மக்கள் வணங்குகிற கடவுளை கொண்டு போய் குவைத்திலே போய் சொன்னால் அந்த மக்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு கடவுள், மாநிலத்திற்கு ஒரு கடவுள், மாவட்டத்திற்கு ஒரு கடவுள், வீதிக்கு ஒரு கடவுள், குடும்பத்திற்கு ஒரு கடவுள், தனி மனிதனுக்கு ஒரு கடவுள் என்றால் 33 கோடி கடவுள்கள் இந்த உலகத்தில் இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். நம்முடைய கடவுள் யார்? இந்த உலகத்தில் பாருங்கள், இறைவனால் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். இந்த யூதர்கள் மூசா நபியை கடவுள் என்கிறார்கள், அவர் கடவுள் அல்ல. கிறிஸ்தவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர்
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வணங்குகிறார்கள். அவரும் கடவுள் அல்ல. உலக மக்களே, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் உயிரை விட மேலாக மதிக்கின்ற முஹம்மது நபி, அவரும் கடவுள் அல்ல. கடவுள் என்றால் யார்? யார் நம்முடைய கடவுள்? நாம் ஒரு மனிதனை அல்லது ஒரு சக்தியை கடவுள் என்று தீர்மானித்து நான் வணங்குவதாக இருந்தால் அது என்னை விட சுப்பீரியர் பவராக இருக்க வேண்டும். என்னிடமிருந்து காசு வாங்குகிறவர் கடவுளாக இருக்கக்கூடாது. என்னை ஏமாற்றுகிறவர் கடவுளாக இருக்கக்கூடாது. என்னுடைய தேவைகளை அண்டி வாழ்கிறவர் கடவுளாக இருக்கக்கூடாது. கடவுள் எப்பொழுதும் உயிரோடு வாழக்கூடியவராக இருக்க வேண்டும். காரணம், மனிதர்கள் எப்பொழுது உயிரோடு வாழ்கிறார்களோ அதுவரை அவருடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். கடவுள் உறங்கக்கூடாது. எந்த கடவுளையும் அதிகாலை பொழுது 4:30 மணிக்கு வழிபாட்டு தலங்களின் மூலம் சுப்பிரபாதம் பாடி எந்த கடவுளையும் எழுப்பக்கூடாது. கடவுள் தூங்குகிறவராக இருக்கக்கூடாது. கடவுள் என்றால் பலகீனத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். சுப்பீரியர் பவர். நான் எங்கு போய் நின்று கொண்டு அந்த கடவுளை பற்றி பேசினாலும், நாத்திகர்களாக இருந்தாலும், கடவுள் சிந்தனை இல்லாதவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், என்னிடம் நீ வணங்குகிற கடவுள் இப்படிப்பட்ட பலகீனமானவர் என்று சொல்லக்கூடாது. அது என்னுடைய பலகீனம். அப்படியானால் யாரும் விமர்சிக்காத, அறிவுபூர்வமான, நம்முடைய தேவைகளை எல்லாம் கேட்காமலேயே தந்து கொண்டிருக்கின்ற, என்றைக்கும் மரணிக்காத, என்றைக்கும் தூங்காத, என்றைக்கும் பலகீனம் அடையாத நம்முடைய கடவுள் யார்? கண்டுபிடிக்க வேண்டுமா இல்லையா? அதுதான் நம்முடைய டார்கெட், லட்சியம். அடுத்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் இந்து சமுதாய மக்கள் உதாரணத்திற்கு கடவுள் என்று தனக்குரிய இறைவனை அவர்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த முறைகளை கொஞ்சம் பாருங்கள். நான் கேட்கிறேன், வளர்ந்து வருகிற இந்து சமுதாய மக்கள் திருமண நேரத்தில் திருமணம் முடிப்பதாக இருந்தால் தன்னுடைய வீட்டாரிடத்தில், தன்னுடைய நண்பர்களிடத்தில் தானும் எவ்வளவு பெரிய முயற்சி எடுக்கிறோம், ஒரு அழகான ஒரு பெண் வேண்டும். காரணம், பிறக்கிற குழந்தை அழகான குழந்தையாக இருக்க வேண்டும். சமுதாயத்தில் வாழும்போது, நடமாடும் போது, கடை தெருவுக்கு போகும்போது, மக்களோடு வாழும்போது நம்முடைய மனைவி கொஞ்சம் அழகானவனாக இருக்க வேண்டும். மனைவி, பெண்கள் தனது கணவன் கொஞ்சம் அழகானவனாக இருக்க வேண்டும். அழகை திருமண நேரத்தில் விரும்புகிறோம். பிறக்கிற குழந்தை கொஞ்சம் அவலட்சணமாக பிறந்தால் ஓடிப்போய் சொத்துக்களை எல்லாம் வாரி இறைத்து அதை சரி செய்வதற்கு என்ன வழி என்று ஆசைப்படுகிறோம். நாம் எல்லோரும் பாருங்கள், அழகை விரும்புகிறவர்கள், அழகை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. ஆடை வாங்குவதாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு கை கடிகாரம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, கையடக்க தொலைபேசி வாங்குவதாக இருந்தாலும் சரி, எது வாங்குவதாக இருந்தாலும் ஒரு ஃபேஷன், ஒரு அழகு, ஒரு அழகு சாதனம். வீடு கட்டுகிறோம், வாகனம் வாங்குகிறோம், எல்லா துறைகளிலும் நாம் அழகை விரும்புகிறோம். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசம், கடவுள் என்று வரும்போது மட்டும் கொஞ்சம் அருவருக்கத்தக்க தோற்றத்தை கடவுளுக்கு கொடுக்கிறோமே, இது நியாயமா? கடவுள் என்று வரும்போது 4 கை 3 தலை விகாரமான தோற்றத்தை கடவுளுக்கு கொடுக்கிறேன். காரணம், அவர்தான் என்னுடைய கடவுளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே, அந்த முகபாவனையோடு நம்மளுக்கு ஒரு மனைவி இருந்தால் நாம் வாழ்க்கை நடத்துவோமா? அந்த முகபாவனையோடு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடவுள் என்று வரும்போது கடவுள் எவ்வளவு விகாரமான தோற்றத்தில் இருந்தாலும் சரி, கடவுள் என்பவர் எவ்வளவு பெரிய அருவருக்கத்தக்க தோற்றத்தில் இருந்தாலும் சரி, கடவுள் என்பவர் பார்ப்பதற்கு அவலட்சணம் உடைய முகத்தை உடையவராக இருந்தாலும் சரி, அது எனக்கு கடவுள் என்று வரும்போது எனக்கு இந்த பர்சனாலிட்டி, சொந்த வாழ்வில் அது எனக்கு வேண்டாம். இதுவல்ல கடவுள், இதுவல்ல கடவுள். கடவுளை பொறுத்தவரையில் மனிதன் எப்படியெல்லாம் கற்பனை செய்கிறான் பார்த்தீர்களா? எப்படியெல்லாம் கற்பனை செய்கிறான்? மனித தலை, மிருகங்களுடைய உடம்பு. கடவுள் என்று வரும்போது, கடவுள் என்று வரும்போது அவருக்கு நெற்றியில் மட்டும்தான் ஒரு கண், மீதமுள்ள இடங்களெல்லாம் 10-15 கைகளோடு உள்ள ஒரு காட்சி. விகாரமான, எவ்வளவு தூரம் விகாரமான ஒரு தோற்றத்தை நாம் வணங்குகிற கடவுளுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மனிதர்கள் கொடுக்கிறார்கள். அப்ப கடவுளுடைய முகம் இந்த உலகத்தில் யாரும் பார்த்ததே கிடையாதுங்க. திடீரென கோயிலுக்குள் புகுந்து விலை மதிக்க முடியாத கடவுளை மனிதன் திருடி செல்கிறான். பத்திரிகைகளை பார்க்கிறோம், காவல்துறை அதிகாரிகள் பல நாட்கள் பொறுத்து கண்டுபிடித்துக் கொடுக்கிற அளவுக்கு ஒரு கற்களை வைத்து வணங்கி வழிபடுகிறோமே, பத்திரிகைகளிலே படிக்கிறோமே, சமுதாயத்திலே பார்க்கிறோமே.
இவர்களெல்லாம் தெய்வீகத்தன்மை என்கிற பெயரில் நம்முடைய பொருளாதாரத்தை, நேரத்தை, உடல் உழைப்பை, ஏன் மானபங்க கூட படுத்துகிறார்களே. இவர்கள் எப்படி கடவுளின் அவதாரமாக, இவர்கள் எப்படி நம்மை அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் சொர்க்கத்திற்கு வழி இவர்கள் எப்படி நமக்கு காண்பித்துக் கொடுக்க முடியும்? நம்முடைய கடவுள் யார் என்று என்றைக்காவது நாம் யோசித்தது உண்டா சகோதரர்களே? நம்முடைய கடவுள் யார்? நம்முடைய கடவுள் யார் என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, நம்முடைய கடவுள் யார் என்பதை நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்விலே தீர்மானிக்க வேண்டும். கடவுள் என்றால் முதலில் அவருக்கு ஒரு தகுதி, சுப்பீரியர் பவர் என்ன இருக்க வேண்டும் என்றால், அவர் படைக்கின்ற ஆற்றல் படைத்தவராக இருக்க வேண்டும். அவருக்கு படைக்கின்ற ஆற்றல் படைக்கின்ற ஆற்றல் அவருக்கு இருக்க வேண்டும். இந்த ஒரு அளவுகோலை வைத்து இயேசு பெருமானை எடுத்துக்கொள்ளலாம், மோசேவை எடுத்துக்கொள்ளலாம், நாம் வணங்குகிற எல்லா தெய்வங்களையும் பட்டியல் போடலாம். காரணம், முகமது நபி கடவுள் அல்லவே, அவரை விட்டுவிடுங்கள். எல்லா இயேசு பெருமானையும் மோசேயும் யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் படைக்கின்ற ஆற்றல் உடையவர்களா இருந்தால் கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் படைப்பாளன் இல்லாமல் இல்லையே, இப்படித்தானே? பேசுகிற மைக்கானாலும், எரிகிற குழல் விளக்கானாலும், கெட்டுகிற கை கடிகாரமானாலும் ஒரு மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். பின்னால் ஒரு மனிதன் உண்டு, இந்த உலகத்திற்கு பின்னால் ஒருவன் உண்டு. அவன் யார்? இயேசு பெருமான் என்றால், இயேசு பெருமான் பிறப்பதற்கு முன்னாலே உலகம் உண்டுமே. மோசே என்றால் மூசா பிறப்பதற்கு முன்னால் உலகம் உண்டுமே. அவர்கள் அல்ல. படைக்கின்ற ஆற்றல் யாருக்கு உண்டுமோ அவன் மட்டும்தான் நம்முடைய கடவுள். அந்த கடவுள் கூட ஒருவன் தான் இருக்க வேண்டுமே தவிர, பெண்கள் கடவுள், குழந்தைகள் கடவுள், விகாரமான தோற்றத்தில் கடவுள், நாட்டுக்கு ஒரு, மாவட்டத்திற்கு, மாநிலத்திற்கு, தெருக்களுக்கு, இப்படி அல்ல. கடவுள் ஒருவனாக இருக்க வேண்டும், படைக்கின்ற ஆற்றல் படைத்தவனாக இருக்க வேண்டும், பலகீனமானவனாக இருக்கக்கூடாது, நம்மிடமிருந்து வாங்கி வாழ்க்கை நடத்துகிறவனாக இருக்கக்கூடாது, நமக்கு நாம் கேட்கும் பொழுதெல்லாம் தருகிறவனாக இருக்க வேண்டும். இப்ப குர்ஆனில் பாருங்கள், ஒரு கடவுளை குறித்து குர்ஆன் சொல்லுகிறது, இவர்தான் உங்களுக்கு கடவுள் என்று சொல்லுகிறது. சொல்லி ஒரு 4-5 பண்புகளை சொல்லுகிறது. இந்த பண்புகள் உலகத்தில் யாருக்கு இருந்தாலும் அவர்கள் கடவுளாக மாறலாம் என்றால், நம்முடைய அறிவு சொல்லுகிறது அது நியாயம்தான். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். கடவுள் என்றால் அவன் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹு சமத், எந்த தேவையும் அவனுக்கு இருக்கக்கூடாது. மனைவியுடைய தேவையோ, மக்களுடைய தேவையோ, தாய் தந்தரியுடைய தேவையோ, உணவருந்த வேண்டிய தேவையோ, சுவாசிக்க வேண்டிய தேவையோ, உறங்க வேண்டிய தேவையோ, ஓய்வெடுக்க வேண்டிய தேவையோ, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டிய தேவையோ, மழஜலம் கழிப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டிய தேவையோ, குளித்த பிறகு, உறங்கிய பிறகு திரும்ப எழுந்து குளிந்து கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகுவதற்காக வேண்டியோ எந்த நேரத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் எந்த தேவையும் இல்லாதவராக இருக்க வேண்டும், ஒருவராக இருக்க வேண்டும். அவருக்கு எந்த தேவையும் இல்லாமல் இருக்க வேண்டும். லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த கடவுளுக்கு மூன்றாவது தன்மை என்னங்க? அவர் யாரையும் பெற்றெடுக்க கூடாது. காரணம், பிள்ளைகள் கடவுள்களாக மாறிவிடுவார்கள். இன்றைக்கு அதுதானே முசீபத், பெரிய ஒரு தீங்கை இந்த மனித சமுதாயத்திற்கு அதுதானே. நான் கடவுளின் அவதாரம், நான் கடவுளோடு உங்களை நெருக்கி வைக்கக்கூடிய கடவுளுடைய தெய்வீக பிறவி, கடவுளுடைய மறுபிறவி, இதை சொல்லித்தானே மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இன்றைக்கு தப்பான வழிக்கு மக்களை அழைத்து செல்கிறார்கள். கடவுள் யாரை பெறவும் இல்லை, அந்த கடவுளை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, தாய் தந்தையும் இல்லை. தாய் தந்தை இருந்தால் அவர்கள் கடவுளாகி விடுவார்களே கருவில் இருக்கும்போது. ஒரு கடவுளை நான் தான் பெற்றெடுத்தேன் என்று ஒரு தாய் சொல்வதாக இருந்தால், தந்தை சொல்வதாக இருந்தால் அவர் கடவுளாகி போலாமே. அப்ப அவரை யாரும் பெறக்கூடாது, அவரும் யாரையும் பெற்றெடுக்க கூடாது. அவருக்கு தாய் தந்தைகள் இருக்கக்கூடாது, அவருக்கு மக்கள் இருக்கக்கூடாது, அவருக்கு பலகீனம் இருக்கக்கூடாது. அவர் தனிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும், தனிப்பட்டவராக இருக்க வேண்டும், ஒருவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் இயங்கும். அப்பொழுதுதான் தன்னால் படைக்கப்பட்ட மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். பலகீனமான கடவுளை
இன்றைக்கு இந்த உலகத்தில் பாருங்கள், சாதாரணமாக இணையதளத்தை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்த்தால், கூகுளில் போய் சாதாரண சும்மா இன்னைக்கு நைட்டு போச்சுன்னு செக் பண்ணுங்க, உருவச்சிலைன்னு ஒன்று அடிச்சு பாருங்க. அந்த உருவச்சிலையை கால்களில் வைத்து ஒரு சிற்பி செதுக்குகிறான். அந்த உருவச்சிலையை செதுக்குவதற்கு முன்னால் எவ்வளவு பரிணாம வளர்ச்சியை உண்டாக்குகிறான் அந்த சிற்பி என்று பாருங்கள். காலால் வைக்கிறான், நிலத்திலே போட்டு மிதிக்கிறான், எல்லாம் செய்துதான் ஒரு உருவமாகிறது. அந்த உருவம் எப்பொழுது கடவுளாக மாறுகிறது தெரியுமா யாருக்காவது? ஒரு மனிதன் செய்கின்ற தங்கத்திலோ வெள்ளியிலோ செம்பிலோ ஒரு உருவத்தை ஒரு சிற்பி உண்டாக்குகிறான். உண்டாக்கப்பட்ட அந்த சிற்பி கோயிலுக்கு கொண்டு வரப்படுகிறது. அது எப்பொழுது கடவுளாக மாறுகிறது? அதற்கு விசேஷமான பூஜைகள் நிகழ்த்தி கடவுள் சக்தியை அந்த பூஜைகளின் மூலம் மனிதன் கொடுக்கிறான். நல்லா கவனிக்கிறீங்க, விசேஷமான பூஜைகள், நிறைய பூஜைகள் உண்டு. அந்த உயர் ஜாதி மக்கள் அப்படிப்பட்ட மந்திர சொல்லை எல்லாம் பயன்படுத்தி நிறைய பூஜைகளை செய்து காசு கொடுத்து வாங்கி வந்த அந்த உருவத்திற்கு கடவுள் தன்மையை மனிதன் பாய்ச்சுகிறான். அதற்கு பிறகுதான் அது வழிபாட்டு தலங்களிலே கொண்டு போய் வைக்கப்படுகிறது, புகைப்படமாக வீடுகளுக்கு தரப்படுகிறது. நீங்கள் வைத்து வணங்கி வழிபடுகிற எல்லா பொருளும் அதற்கு கடவுள் தன்மை மனிதன் ஊட்டுகிறான். அதற்கு மனிதனே கடவுளாய் போலாமே. நாம் பார்க்கிற இந்த உருவங்களை எல்லாம் இதுதான் கடவுள் என்று நமக்கு சொல்லி தந்தது யார்? இதெல்லாம் ஒரு பாரதூரமான கேள்வியா சகோதரர்களே? இதெல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் கேட்க வேண்டுமா இல்லையா? நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், சரி இப்படி பேசுகிறீர்களே, அப்படியானால் சமாதியிலே போய் மக்கள் எல்லாம் வணங்கி வழிபடுகிறார்களே, அவர்களும் முஸ்லிம்கள் தானே? நாகூரை ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள், அஜ்மீர் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள், ஏர்வாடி ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள், அங்கேயும் ஆண்டவர் இருக்கத்தானே செய்கிறார்கள் என்று நீங்கள் கேட்டால் அது இஸ்லாத்திற்கு விரோதமான தவறான கடவுள் கொள்கை. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். அவனையும் வணங்கி அவனோடு சேர்த்து முகம்மது நபியை கூட வணங்க முடியாது. அதுதான் இஸ்லாம். இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். இறைவனோடு சேர்த்து முகம்மது நபியை கூட வணங்க முடியாது. இறைவனோடு சேர்ந்து இறந்தவர்களை வணங்கி வழிபடுகிற கலாச்சாரம் முஸ்லிம்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, சிந்தனையில் ஏற்பட்ட தவறு, திருக்குரானுக்கு விரோதமானது, முகம்மது நபியினுடைய போதனைக்கு எதிரானது. ஆகவே இறந்தவர்களை போய் வணங்குவது, தர்காக்களிலே போய் வணங்குவது, சர்ச்சுகளிலே போய் வணங்குவது, கோயில்களிலே போய் வணங்குவது என்றால் நம்முடைய இறைவன் யார்? இறைவனுக்குரிய இலக்கணம் என்ன? ஒரு இலக்கணம் வேண்டுமா இல்லையா? ஏதாவது ஒரு தகுதி இருந்தால் தானே சகோதரர்களே அந்த தகுதிக்கு ஏற்ப ஒருவரை நாம் புகழ முடியும். நாம் வணங்குகிற கடவுள் யார்? நான் ஆரம்பத்தில் சொன்னதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நாம் வணங்குகிற கடவுள் ஒரு 70 வருடம் 80 வருடம் வாழ்ந்து மரணிக்கின்றவராக இருக்கக்கூடாது. பல்வேறு வகையான நோய்களுக்கு ஆளாகிறவராக இருக்கக்கூடாது. எந்த கடவுளாக இருந்தாலும் அவர் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சென்றால் மொழிபெயர்ப்புக்கு கூட ஒரு ஆள் தேவை இருக்கு. அந்த கடவுளுக்கு இல்லாமல் அந்த கடவுள் பேச முடியாது. அவருக்கு ஏதாவது குறிப்பிட்டு 1-2 மொழிகள் தான் தெரியும். அப்ப மனித கடவுள், உயிரற்ற பொருள் கடவுள், இன்ன பிற படைப்பினங்கள் கடவுள், இப்படி கடவுள்களை வணங்கி வழிபடுகிறோமே, அதுவல்ல கடவுள். கடவுள் என்றால் ஒரே ஒருவன் தான். பலகீனம் இல்லாதவன், தாய் தந்தைகள் இல்லாதவன், பிள்ளைகள் இல்லாதவன், உறக்கம் இல்லாதவன், ஓய்வெடுக்க தேவையில்லாதவன். அவன்தான் நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறானே தவிர நாம் அவனுடைய தேவையை நிவர்த்தி செய்ய முடியாது. நம்மிடமிருந்து தேவைகளை எதிர்பார்க்கக்கூடியவன் பலகீனமானவன். அவன் கடவுள் அந்தஸ்திற்குரியவன் அல்ல. இந்த உலக மக்களே சேர்ந்து ஒரு சபையில் ஒரு திடலில் ஒன்று கூடி 650 கோடி மக்கள் ஒரு திடலிலே ஒன்று கூடி 650 கோடி மக்கள் கோரிக்கை வைத்தாலும் எல்லோருடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் அவரவருடைய தேவைகளை கொடுக்கக்கூடியவன் தான் கடவுள். அந்த சுப்பீரியர் பவர் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்தால் மட்டும்தான் சகோதரர்களே வாழ்வினுடைய லட்சியத்தை நாம் அடைய முடியும். கடவுளை பற்றி உள்ள ஒரு பயம் இல்லாத காரணத்தினால்தான் ஒரு சாராய வியாபாரியாக இருந்தாலும் பூஜை செய்துவிட்டு போய் அந்த வியாபாரத்தை செய்கிறான். சினிமா தியேட்டர் தொடப்பதாக இருந்தால் அது அனாச்சாரம் என்று தெரியுமா இல்லையா? சினிமா தியேட்டர் தொடப்பதாக இருந்தாலும் ஒரு பூஜை போட்டுக் கொண்டுதான் தொடங்குகிறான். எந்த தவறை செய்தாலும் அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை தெரியுமா? உண்டியலில் கொண்டு போய் கட்டுக்கட்டாக பணம் போட்டால் சாமியிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்றால்
இது ஒரு கேலி கூத்து இல்லையா? இது ஒரு கேலி கூத்து இல்லையா? இது இப்படி நாம் என்ன தவறை செய்தாலும் உண்டியலிலே கடவுளுக்கு காணிக்கை போட்டால் கடவுள் பார்த்துக் கொள்வார், நம்மை மன்னிப்பார் என்றால் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களையும் அக்கிரமங்களையும் இந்த நம்பிக்கையை நீங்கள் வைத்திருக்கும் காலமெல்லாம் ஒழிக்கவே முடியாது. ஒரு சுப்பீரியர் பவர், ஒரு இறைவன் உண்டு. அவனை குறித்து நபிகள் நாயகம் முஹம்மது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் மிக மிக அழகானவன், அவனுக்கு நிகரான ஒரு அழகை நீங்கள் பார்க்கவே முடியாது என்றார்கள். இறை தூதர் முஹம்மது நபி அவர் கூட பார்த்தது கிடையாது. சொல்லுகிறார், இறைவனுடைய வகியை பெற்று இறை செய்தியை பெற்று மக்களுக்கு சொல்லுகிறார், அவன் மிக மிக அழகானவன். இறைவனுக்கு உருவம் உண்டு. இஸ்லாம் சொல்லுகிறது இறைவனுக்கு உருவம் உண்டு. அந்த உருவத்தை இறை தூதர்கள் முதற்கொண்டு பார்த்தது கிடையாது. அது அந்த வாழ்வில் தான் பார்க்க முடியும். பரலோக ராஜ்யத்தில், பூர்ண ஜென்ம பூமியில், மறுமை வாழ்வில் தான் அந்த இறைவனை பார்க்க முடியும். அந்த இறைவனை பார்ப்பதற்கு இந்த கண் போதாது. அது அபரிவிதமான ஒளி. இறைவன் ஒளிமயமானவன், இறைவன் அழகானவன், இறைவன் மிகப்பெரிய ஒளிமயமானவன். சூரியனை கண் கொண்டு பார்க்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட தூரம் வேண்டும், இருந்தால் தான் பார்க்க முடியும். அவன் மிகப்பெரிய ஒளிமயமானவன், அழகானவன். அவனை அந்த நாளில் தான் போய் பார்க்க முடியுமே தவிர உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. பார்த்ததால் சொன்னால் அது அவதூறு, பொய் பேசுகிறார்கள் என்று பொருள். மக்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற வாசகம் அது. ஆகவே நம்முடைய வாழ்வினுடைய தலையாய லட்சியம் பாருங்க, நம்முடைய இறைவன் ஒரு இறைவன். நம்முடைய இறைவன் மனிதர்கள் கற்பனை செய்கிற உருவங்களுக்கு அப்பாற்பட்டவன். நம்முடைய இறைவன் பலகீனத்திற்கு அப்பாற்பட்டவன். நம்முடைய இறைவனை இந்த உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் போய் சொல்லலாம். நம்முடைய இறைவனை நாம் வணங்கி வழிபடும் போது எங்கும் நமக்கு சுயமரியாதைக்கு களங்கம் வராது. அதுதான் மிக முக்கியம். நமக்கு ஒரு சுயமரியாதை உண்டு, நமக்கு ஒரு கௌரவம் உண்டு. கௌரவம், அந்தஸ்து, மானம், மரியாதை இல்லாத மக்களே உலகத்தில் இல்லை. எல்லோருக்கும் உண்டு ஒரு அந்தஸ்து. அது ஒரு கடவுளை வணங்கும் போது பாழாகி விடக்கூடாது. அந்த கடவுளை வணங்க வணங்க நம்முடைய அந்தஸ்து கூட வேண்டுமே தவிர, வணங்கி கொண்டிருந்தேன், காலையில ஒரு டெலிபோன், நம்முடைய பாபா இறந்து போய்விட்டார், நம்முடைய சாமி இறந்து போய்விட்டார், நமக்கு இவர் யாரு கடவுள்? இறப்பு செய்தியை மனிதன் சொல்லுவதற்கு பெயரா கடவுள்? அப்படி அல்ல. அப்ப நமக்குரிய கடவுள் ஒருவன். நமக்குரிய கடவுள் பலகீனத்திற்கு அப்பாற்பட்டவன். நமக்குரிய கடவுள் தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன். நமக்குரிய கடவுளை உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் போய் சொல்லுகிற அளவுக்கு சுயமரியாதை மிக்க ஒரு வணக்க வழிபாடு. அப்படிப்பட்ட ஒரு சுப்பீரியர் பவர் தாங்கி இருக்கிற ஒரு கடவுள் அல்லாஹ் என்பவனை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்க கடமைப்பட்டவர்கள் நீங்கள். உங்களுக்கு இறைவன் அவகாசம் தந்திருக்கிறான். தாய், தந்தை, முன்னோர்கள், மூதாத்தியர்கள் எப்படி வளர்த்தி ஆளாக்கினார்களோ, எந்த நம்பிக்கையில் இருந்தோமோ அதே நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கை தொடருவோம் என்று இந்த நாளிலிருந்து தயவு செய்து அந்த முடிவை எடுத்து விடாதீர்கள். கொஞ்சம் யோசியுங்கள். ஒன்று. இரண்டாவது, இந்து சமுதாய மக்களுக்கு பகவத்கீதை உண்டு, கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு பைபிள் உண்டு, உலக மக்களுக்கு ஒரு திருக்குரானும் உண்டு. இப்ப இந்து சமுதாய மக்கள் இந்த சபையில இருந்தால் பெண்கள் சாமி, குழந்தைகள் கடவுள், ஆண்கள் கடவுள், உயிரோடு நடமாடுகிற தெய்வங்கள் நமக்கு உண்டு. இந்தியாவிலே மட்டும் 450க்கு மேற்பட்ட உயிரோடு நடமாடுகிற தெய்வங்கள் உண்டு. அதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிந்தனைகள். உயிரற்ற பொருள்கள் கடவுள். சரி, இந்த கடவுள்களை எல்லாம் வழிபடுமாறு பகவத்கீதை சொல்லுகிறதா? அடுத்த கொஸ்டின்ஸ். முதல்ல நம்ம சிந்திக்கணும், நம்முடைய கடவுள் யாருன்னு சிந்திக்கணும். ரெண்டாவது, பகவத்கீதை யாருக்குரிய வேதனம்னு நம்புறோம்? இந்து சமுதாய மக்களுடைய வேதனம்னு நம்புறோம். அதுக்கு மதிப்பு மரியாதையும் கிறிஸ்தவர்கள் கொடுக்க மாட்டார்கள், முஸ்லிம்கள் கொடுக்க மாட்டார்கள், இந்து சமுதாய மக்கள் தான் கொடுக்கணும். அதனால தான் இன்றைக்கு தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டு இலவசமாக கூட கும்பகோணம், தஞ்சாவூர், சென்னை போன்ற பெருநகரங்களில் எல்லாம் இன்றைக்கு சமஸ்கிருத மொழியில் இருக்கிற பகவத்கீதை தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டு எல்லா சகோதரர்களும் படிக்க வேண்டும் என இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பகவத்கீதை நம்முடைய வேத நூல் என்பதை நாம் ஒப்புக்கொள்வதாக இருந்தால் அந்த பகவத்கீதையில் இந்த உருவ வழிபாட்டுக்கு ஆதாரம் உண்டுமா என்றால் கேட்டால் நீங்கள் அதிர்ச்சியோட கூறும், அதற்கு எதிராகத்தான் அங்கே வாசகங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆதி பகவான் உருவமற்றவன், பகவத்கீதையிலே நீங்கள் பார்க்கலாம். ஆதி பகவான் உருவமற்றவன். பகவானை எந்த கண்ணும் பார்த்தது கிடையாது.
பகவத்கீதை. பகவானை வானவர்களும் பார்த்ததில்லை, அசூரர்களும் பார்த்ததில்லை. அந்த பகவான் தனித்தவன், ஒருமையானவன். பகவத்கீதை சொல்லுகிறார். மதியினர்கள், கொஞ்சம் எச்சரிக்கையாகவே பேசுகிறது பகவத்கீதை. மதியினர்கள், அறிவை இழந்தவர்கள். யார் தெரியுமா? உருவமில்லாத அந்த ஆதி பகவானுக்கு உருவங்களை உண்டாக்கி வணங்கி வழிபடுகிறானே அவன் மதியினர். இதெல்லாம் பகவத்கீதையுடைய வாசகம், பகவத்கீதையுடைய வாசகம். அப்போ ஆதி பகவானை யாரும் பார்த்தது கிடையாது. ஆதி பகவான் தனித்தவன். ஆதி பகவானை அசுரரும் பார்த்ததில்லை, வானதுதர்களும் பார்த்ததில்லை. ஆதி பகவான் உருவ வழிபாட்டுக்கு அப்பாற்பட்டவன். மதியினர்கள், அறிவில்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட வழிபாடுகளை நடத்துவார்கள். அறிவில்லாதவர்கள், மதியினர்கள் தான் இறைவனுக்கு உருவங்களை கொடுப்பார்கள். பகவத்கீதையுடைய வாசகம். அப்படியான உங்களுடைய நம்பிக்கையை நாம் நம்புகிற வேதத்தோடு மட்டும் கொஞ்சம் உரசி பாருங்கள். இந்த காரியங்கள் சரியா என்றாலே இந்த மனித கடவுள்கள் மக்களை ஏமாற்றுவது கொஞ்சம் தடுக்கலாம். மனித கடவுள்கள் மக்களை ஏமாற்றுவது கொஞ்சம் தடுக்கலாமே. உங்களுடைய வேதம் இந்த உருவ வழிபாட்டுக்கு எதிராக பேசுகிறது. கிறிஸ்துவ சமுதாய அன்பர்கள் யாராவது இருந்தால் நான் கேட்கிறேன், பைபிளில் எங்காவது இயேசு வருமா நான் தான் கடவுள் என்று சொன்ன வாசகம் உண்டுமா? இயேசு ஈசா என்பவர் நான் தான் கடவுள் என்று எங்காவது சொல்லி இருக்கிறாரா பைபிளில்? கிடையாது. முகம்மது நபி ஒரே இறைவனை வணங்கத்தான் மக்களை எல்லாம் போதிக்க வந்தாரே தவிர அவர் எங்கும் தன்னை கடவுள் என்று சொன்ன ஒரு வாசகத்தை பார்க்க முடியாது. கடவுளுடைய மகன் அல்ல அவர் முகம்மது நபி. கடவுளுடைய அவதாரம் அல்ல முகம்மது நபி. வணக்க வழிபாட்டை இறைவனுக்கு செலுத்தாதீர்கள், எனக்கு செலுத்துங்கள், நான் இறைவனிடத்திலே உங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்ல வந்தவரும் அல்ல முகம்மது நபி. முகம்மது நபி யாருங்க? நம்மை போன்ற மனிதர். ஒரே ஒரு வித்தியாசம், இறைவனிடமிருந்து இறை செய்தியை பெற்று மக்களுக்கு சொல்லுகிற ஒரு இறை தூதர். நம்முடைய வணக்கம், பிரார்த்தனை எல்லாம் இறைவனுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்ல வந்தவர் அவர். அவரை வணங்கக்கூடாது, வழிபாடு நடத்தக்கூடாது. மூன்றாவது பாருங்க, அந்த இறைவனை நெருங்குவதற்குரிய வழி என்னங்க? இறைவனை எப்படி நெருங்கிறது? அதிகாலை பொழுது 4:30 மணிக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கடுமையான குளிர் இருந்தால் கூட நாம் குளத்திலே இறங்கி குளித்து அதே ஆடையோடு பூஜை செய்கிற இந்து சமுதாய மக்கள் உண்டு. அவர்களை நான் மதிக்கிறேன் அவர்களை. பல்வேறு வகையான விசேஷ பூஜைகள் வரும்போது தன்னைத்தானே வருத்தி கொண்டு கூட கடவுளுக்கு வணக்க வழிபாடு செலுத்துகிறார்கள். உருவச்சிலைகளுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு அவர்கள் தான் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நம்புகிறார்கள். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற திடீரென முளைத்து வருகிற ஒரு மனிதன், நான் தான் கடவுள் அவதாரம், நான் தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் நான் தான் உங்களை கரம் பிடித்து காப்பாற்றுவேன் என்று சொன்னால் அவரையே வணங்கி மக்கள் வழிபட ஆரம்பிக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைங்க முகம்மது நபி நமக்கு சொல்லி தந்த போதனையை பாருங்க, ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமான. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மானம், மரியாதை, தன்மானம் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறையை, ஆன்மீக பாதையை காட்டி தந்தவர் முகம்மது நபி. அவர் சொல்லுகிறார், நான் வரும்போது எழுந்து நின்று கூட நீங்கள் மரியாதை செலுத்தக்கூடாது. முகமது நபியை பற்றி தெரியாதவற்றால் தெரிந்து கொள்ளுங்கள், நான் வரும்போது எந்த சபையிலும் எழுந்து நின்று கூட யாரும் மரியாதை செலுத்தக்கூடாது. காரணம், எழுந்து நின்று மரியாதை செலுத்துவான், மரியாதை வணக்கமாக மாறும், வணக்கம் வழிபாடாக மாறும். இறுதியில் தூதர் எதற்கு வந்தாரோ அதற்கு நேர் மாறமாக ஈசாவை வணங்கியதைப் போல முகமது நபியை மக்கள் வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். அதற்காக அனைத்து வாசலையும் இழுத்து பூட்டினார் முகம்மது. எங்கெல்லாம் மனிதனுக்கு கும்பிடுகிறானோ, கூப்பாடு போடுகிறானோ, சாஷ்டாங்கம் செய்கிறானோ, மரியாதை செய்கிறோம் என்கிற வயிறில் எழுந்து நிற்கிறானோ, அனைத்து வாசலையும் அடைத்தார். நான் வரும்போது யாரும் எழுந்து நிற்கக்கூடாது என்றார். 1435 ஆண்டுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்களும் அப்படித்தான் செய்தார்கள். முகமது நபி சபைக்கு வந்தால் நாங்கள் எழுந்து கூட நிற்க மாட்டோம். இது ஒன்றாவது விஷயங்க. இரண்டாவது, திருக்குரானில் அந்த முகமது நபியை இறைவன் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த நாளில் இறைவனிடமிருந்து உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது.
நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய நற்கர்மங்களின் மூலம் அந்த வணக்க வழிபாடு எது என்ன வேண்டுமானால் சொல்லலாமே தவிர நீங்கள் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும். நான் காப்பாற்ற முடியாது. நான் தூதர் தானே தவிர எனக்கு வணக்க வழிபாடு செலுத்தி நான் உங்களை அழைத்துக் கொண்டு செல்ல முடியாது. நீங்கள் வணக்க வழிபாடு செலுத்த வேண்டியது இறைவனுக்கு தான் என்றார்கள். அப்படியானால் நம்முடைய இறைவன் ஒரே இறைவன். அவனை நெருங்குவதற்குரிய வழிகள் சரியான வழியா இருக்கும். நீங்க எந்த பொருள் நீங்கள் போய் வாங்குவதாக இருந்தாலும் அந்த பொருளோடு சேர்த்து ஒரு புத்தகம் கொடுக்குறாங்களா இல்லையா? கையடக்க பிரதி சின்ன ஒரு புத்தகம், ஒரு டிவி வாங்குறதா இருந்தால், கம்ப்யூட்டர் வாங்குறதா இருந்தாலும் சின்ன ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட குறிப்பை நீங்கள் படித்து பார்த்து அதன்படி நீங்கள் வாங்கிய பொருளை பயன்படுத்தினால்தான் அது உங்களுக்கு பயன்பாடானதாக இருக்கும். நான் காசு கொடுத்து வாங்கிய பொருள், எனக்கு இந்த புத்தகம் தேவையில்லை, எப்படி வேண்டுமானாலும் இயக்குவேன் என்றால் அந்த பொருள் எதற்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த பயன்பாட்டை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். இந்த உதாரணத்தை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? மனிதன் கண்டுபிடிக்கின்ற ஒரு பொருளை கூட கண்டுபிடித்த அந்த மனிதன் அதை எப்படி இயக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறானோ அந்த முறைப்படி இயக்கும் பொழுதுதான் அந்த பொருளின் பூரண நன்மையை நாம் அடைகிறோம். நம்மை படைத்தவன் யாருங்க? நம்மை படைத்தவன் இறைவன். அவன் நமக்கு சொல்ல வேண்டும், நீ எப்படி நடக்க வேண்டும் என்று அவன் நமக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவதற்கு இறக்கப்பட்டதுதான் திருக்குரான். திருக்குரான் நம்முடைய வாழ்வினுடைய டைரக்ஷன் நூல். திருக்குரான் முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியதல்ல, தவறான கணக்கு. முஸ்லிம்கள் மட்டும் உரிமை கொண்டாடுகிறவரும் அல்ல முகமது நபி. ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாசி பஸீரம் வனதீரா. உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்டவர் தான் முகமது நபி. மக்காவில் பிறந்தார் என்பதற்காக வேண்டி அவர்கள் மட்டும் உரிமை கொண்டாட முடியுமா? ஒரு ஊர்வாசிகள் உரிமை கொண்டாட முடியாது. ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிறவர்கள் உரிமை கொண்டாட முடியாது. குறிப்பிட்ட இனத்தவர்கள் உரிமை கொண்டாட முடியாது. அவர் உங்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட தூதர். பின்பற்றியவர்கள் அதன்படி நடக்கலாம், பின்பற்றாமல் வெளியே இருக்கிறவர்கள் கொஞ்சம் அந்நிய உணர்வோடு பார்க்கலாம். அப்படி அந்நிய உணர்வோடு பார்க்கக்கூடியவர் அல்ல முகமது நபி, பார்க்கக்கூடியதும் அல்ல திருக்குரான். அது உங்களுக்குரிய மனிதர்களாகிய நமக்குரிய வழிகாட்டி நூலுங்க. அது எங்க 2011 இருக்கிறோம். விண்வெளி மண்டலத்தில் இன்றைக்கு ராக்கெட்டுகளை அனுப்பி அங்கே போய் இன்றைக்கு வீடு கட்டி வசிப்பதற்கு என்ன வழி என்று மனிதன் ஆய்வு செய்கிற அளவுக்கு அறிவுத்துறையில் முன்னேறந்த காலத்தில் இருக்கிறோம். பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவில் அறிவியல் துறையில் மனிதன் முன்னேறி இருக்கிறான். இந்த உலக மாநாடுகள் எல்லாம் ஒன்று கூட்டி எல்லா விஞ்ஞானிகளும் ஒரு இடத்திலே அமர்ந்து யாரையாவது ஒரு நபரை சுட்டி காட்டி, நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஒழுக்கத்தோடு நடக்க வேண்டுமானால், உங்களுடைய வாழ்வில் சுபிச்சம் உண்டாக வேண்டுமானால், தன்மானம் மானம் மரியாதையோடு நீங்கள் வாழ வேண்டுமானால் இந்த மனிதரை போல் வாழுங்கள் என்று இந்த உலகத்தில் யாராவது ஒன்று கூடி ஒரு மனிதரை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களா? இந்த உலகத்தில் எழுத்துத்துறையில் புரட்சி செய்தவர்கள் உண்டு, பேச்சுத்துறையில் புரட்சி செய்தவர்கள் உண்டு. எத்தனையோ நல்ல காரியங்களை செய்து மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்த்த புரட்சியாளர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். யாராவது நாட்டு மக்களுக்கு, தன்னை நம்புகிற மக்களுக்கு என்னை போல் நீங்கள் வாழுங்கள் என்று சொன்ன ஒரு தலைவரை நீங்கள் காண்பிக்க முடியுமா? அல்லது இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு வழிகாட்டி நூலை ஒன்றை பிரிப்பேர் செய்து, மனுஷன் இப்படித்தான் உண்ண வேண்டும், இப்படித்தான் குடும்பம் நடத்த வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் பொருளாதாரம் சம்பாத்தியம், இதுதான் மனிதனுடைய வாழ்வு என்று இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி ஏதாவது ஒரு கைடு நூல், எப்படி மைக்கை கண்டுபிடித்தால், எப்படி ஒரு மொபைல் போன் வாங்கினால் ஒரு கைடு நூல் கிடைக்கிறதோ அதே போல நமக்கு ஒரு கைடு நூலை யாராவது தந்தார்களா? முடியாது. மனிதன் மனிதனை டைரக்ஷன் செய்ய முடியாது. மனிதன் அவன் கண்டுபிடித்த பொருளுக்கு வேண்டுமானால் டைரக்ஷன் செய்யலாமே தவிர மனிதன் மனிதனுக்கு வழிகாட்ட முடியாது. மனிதனை படைத்த இறைவன் தான் மனிதனுக்கு வழிகாட்ட முடியும். அப்படியானால் அந்த கடவுளை எப்படி நெருங்குவது? கடவுள் சொல்லி தருவார், இதை செய்துதான் என்னை நெருங்க வேண்டும். அவர் எப்படி சொல்லி தருவார்? தூதரை அனுப்பி அவர் நமக்கு சொல்லி தருவார். தூதரை அனுப்பி அந்த தூதரின் மூலம் ஒரு வேதத்தை கொடுத்து அதன் மூலம் அந்த கடவுள் நமக்கு சொல்லி தருவார். இந்த இடத்துல சின்ன ஒரு குறிப்புக்கு ஒரு தகவல் சொல்கிறேன்.
இப்ப யூதர்களிடத்தில் போய் உன்னுடைய வேத நூல் எது என்று சொன்னால் ஓல்டு டெஸ்டிமெண்ட், பழைய ஏற்பாடு அவருடைய வேத நூல். அது யாருக்கப்பா வந்தது? அது மோசே என்பவருக்கு வந்தது. புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டிமெண்ட், அந்த பைபிள் யாருக்கப்பா இறங்குச்சு? அது ஈசா என்கிற இயேசு பெருமானுக்கு இறங்குச்சு. திருக்குரான் முஹம்மது நபிக்கு, இறைவன் தூதராக தேர்வு செய்த முஹம்மது நபிக்கு இறக்கி அருளப்பட்டது. பகவத்கீதை யாருக்கு இறக்கப்பட்டது? அதற்கு தூதர்கள் கிடையாது. அதர்மண வேதம், யஜூர் வேதம், ரிக்கு வேதம், எந்த வேதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு மெசஞ்சர் யார்? அது வேதம் என்றால் வேதத்திற்கு உரிமையாளர் யார்? கடவுள் என்றால் கடவுள் அனுப்பி அந்த தூதர் யார்? கேள்விக்கு நம்ம இடத்துல பதில் இல்லை. அப்போ ஒரு வேத நூலும் உறுதிப்பாடானதாக இல்லை. உறுதிப்பாடு இல்லாத அந்த வேத நூலில் கூட இப்படிப்பட்ட உருவ வழிபாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் தான் இருக்கிறதே தவிர ஆதரிச்சுள்ள கருத்துக்கள் கிடையாது. பைபிளில் கிடையாது உருவ வழிபாட்டுக்கு. அப்போ உருவம் இல்லாத, இறந்த பிறகு நாம் பார்க்க போகிற அந்த இறைவனை, பலகீனம் இல்லாத அந்த இறைவனை நாம் வணங்குவது நம்முடைய தலையாய லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த இறைவனை அடையக்கூடிய வழிமுறை அவன் எப்படி நமக்கு சொல்லுகிறானோ அந்த முறைப்படி அவனை அடைந்து நற்கர்மங்களை செய்து நம்முடைய வாழ்வில் சுபிட்சத்தை உண்டாக்குவதை லட்சியமாக கொண்டு வாழ்வதை நாம் இந்த உலகத்தில் அடிப்படையாக கொள்ள வேண்டும். இறந்த பிறகு அந்த அக்னி நிறைந்த நரக வேதனையிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நிச்சயம் நாம் காப்பாற்றவும் வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்வின் லட்சியங்களில். நிறைய லட்சியங்கள் உண்டு, லட்சியங்களில் பிரதானமான லட்சியம் இதுதான் சகோதரர்களே. இந்த லட்சியத்தை தெளிவுபடுத்தத்தான் ஒரு பெருநாள் தினத்திற்கு பிறகு நம்முடைய சகோதரர்கள் அல்லவா நீங்கள் எல்லாம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளில் நீங்கள் எல்லாம் வந்து, அவர் என்னுடைய வியாபார நண்பர், தினசரி பார்க்கிற நண்பர், இவர் என்னுடைய குடும்ப நண்பர், ஒரே கேம்பில் என்னோடு பணி செய்கிற நண்பர், நானும் அவரும் இந்தியாவில் இருந்து வந்து 10 வருடமானது, ஒரே தொழில் செய்கிறோம், ஒரே இடத்தில் உறங்குகிறோம், ஒரே மாதிரியாக ஊர் சுற்றுகிறோம், தினசரி பழகுகிறோம், தினசரி உண்கிறோம். இப்படி உயிருக்குயிராக நாங்கள் நேசித்த எங்களுடைய நண்பர்கள், இறைவா உன்னை பற்றி நீ சொல்லி, உன்னை பற்றி அவர்கள் சொல்லவே இல்லை உலகத்தில் என்றால் நாங்கள் யாரும் மறுமையிலே சொர்க்கம் போக முடியாது. நாங்கள் யாரும் அந்த பரலோக ராஜ்யத்தில் வெற்றி அடையவே முடியாது. இறைவன் எங்களை திருப்பி கேட்பான், ஏன் என்னை பற்றி சொல்லிக் கொடுக்கவில்லை அந்த மக்களுக்கு? ஏன் இந்த வேதத்தை அந்த மக்களுக்கு நீ அறிமுகம் செய்யவில்லை? ஏன் இந்த தூதரை அந்த மக்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அந்த கேள்வி கொஞ்சம் காரமானது, கடினமானது. அதற்கு பதில் சொல்லாமல் யாரும் அந்த இறைவனுடைய பரலோக ராஜ்யத்தில், பூர்ண ஜென்ம பூமியில் அங்கே யாரும் தப்பிக்கவே முடியாதுங்க. எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி, ஏதோ முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம போனோம், ஏதோ அவங்க கடவுளை பற்றி ஏதோ சொன்னாங்க என்று பொடும்போக்காக இருந்து விடாதீர்கள். கொஞ்சம் யோசியுங்கள். எந்த ஒரு செய்தியையும் பொறுத்தவரையில் அந்த ஒரு செய்தியை படிக்கிறதா இருந்தாலும் சரி, கேட்பதாக இருந்தாலும் சரி, பொதுவாக மனசை கொஞ்சம் விசாலமாக திறந்து வச்சிருக்கணும். தொப்பியை போட்டுட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு ஏதோ முஸ்லீம்கள் அல்லாஹ் பற்றியும் மறுமையை பற்றியெல்லாம் பேசுனாங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம், ஏதோ ஒரு டீ குடித்தோம், ஒரு டைம் பாஸ் ஆச்சு, தயவு செய்து அப்படி பொடும்போக்கு நிகழ்ச்சியாக கருதாதீர்கள். உள்ளத்தை கொஞ்சம் விசாலமாக வைத்து சொன்ன குறிப்புகளை மீண்டும் ஒரு முறை அசை போட்டு பார்த்து கொஞ்சம் அந்த உள்ளத்தை விசாலமாக வைத்தால் தான் நாலு நல்ல செய்திகளை உள்வாங்குவோம். அந்த உள்ளம் நாம ஒரு முடிவெடுத்து கொண்டு உட்கார்ந்தால் அந்த உள்ளத்தில் நல்ல செய்திகளை உள்வாங்குகிற சக்தியை நம்ம இழந்து போய்விடுவோம். இழந்தால் பார்வை மட்டும்தான் பார்த்து கொண்டிருப்போமே தவிர செய்திகள் உள்ளே போகாது. செய்திகள் உள்ளே போக வேண்டும். காரணம், நமக்கு ஒரு தாய் ஒரு தந்தை தானங்க. ஆதம் ஹவ்வாவினுடைய மக்கள் தானங்க. நாமெல்லாம் நாம ஏற்படுத்தி கொண்ட சடங்கு சம்பிரதாய வழிபாட்டு நெறிமுறைகள் தானங்க இதெல்லாம். அவைகளெல்லாம் விட்டுவிட்டு ஒரு வானம், ஒரு பூமி, ஒரு உலகத்திற்கு எப்படி ஒரு இறைவன் தேவையோ அந்த இறைவனை கண்டறியுங்கள், வழிமுறைகளை தேடுங்கள், அதன்படி வாழுங்கள். இறைவன் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளில் உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்தில் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.